சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணனிடம் கேட்கலாம். லட்சுமணன், இது குறித்த மேலும் தகவல்கள். சரவணன், வணக்கம் சரவணன். நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சியுமே அந்த பணிகளை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக தேமுதிக பார்த்தோம் என்றால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கான பணிகளை பல்வேறு தொடங்கியுள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது தேமுதிக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தலைமையில் தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் விரைந்து எடுக்க வேண்டும் எனும் தற்போது ஆலோசனையானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், எந்த தொகுதியில் இந்த போட்டியானது நடைபெற வேண்டும் என பல்வேறு கோணங்களில் இந்த ஆலோசனையானது நடைபெற உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டையானது தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பல்வேறு நபர்களை கொண்டு இந்த அரசியலில் எப்படி ஈடுபட வேண்டும், தொடர்ந்து போன நாடாளுமன்றத்தில் எந்த தொகுதியில் ஈடுபட்டோம் அந்த தொகுதியில் இந்த தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபடலாமா என பல்வேறு கோணத்தில் தற்போது ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டணி குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக முடிவெடுக்கப்படும் எனவும் தொடர்ந்து இந்த கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளிடம் 5 தொகுதிகள் கேட்க உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 2 மாநிலங்களவை, 1 மக்களவை தொகுதி என அந்த சீட்டுகளை கொடுத்தால் மட்டும் அந்த கட்சிகளுடன் கூட்டணியானது தொடர்வோம் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ எதனாச்சும் வாய்ப்பு இருக்கு எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி குறித்து இன்றும் கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த தேர்தல் பணிகள் குறித்தும் நாளை முதல் பல்வேறு தேர்தல் பணிகள் செயல்படும் எனவும் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் என அனைத்து பகுதிகளிலுமே இந்த தேர்தல் பணிகள் தொடங்க வேண்டும் எனவும் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கும் சரி, மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், தலைவர்கள் என அனைவருக்கும் அறிக்கை மூலம் தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன். நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட செயலாளர்களுடன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். எந்தெந்த தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடலாம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நடைபெறும் முதல் ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்தும், கூட்டணி கட்சியுடன் எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம், எத்தனை தொகுதிகள் கேட்கலாம் என்பது குறித்தும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. யாருடன் கூட்டணி வைப்பது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, யாரை வேட்பாளராக நியமிப்பது என்பது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தலைமையில், பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது.